ஹலோங்க. வெல்கம் டு மோனிகாவின் லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கள் காலேஜில் எங்களுக்கு கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான். எப்போ வச்சுருந்தாங்கன்னா 28th டிசம்பர். காலேஜ்குள்ளே போனோனையுமே அந்த காலேஜ் டேஸ் அண்ட் மெமரிஸ் வந்துட்டு வந்து போச்சு. ஒவ்வொரு பிளேஸும் பார்க்குறப்ப இங்கே நாம் அதை பண்ணோம்ல, இங்கே நாம் இதை பண்ணோம்லேங்கிற மாதிரி. இது வந்து எங்களோட என்ட்ரன்ஸு மெயின் பிளாக்ல. நாங்கள் படிக்கிறப்ப இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஆல்டர் பண்ணி காலேஜே சூப்பராக இருக்குது. அண்டு இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் காலேஜில் வரப்போவும் சிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் தான் போடுவோம். ஆக்சுவலி நாங்கள் சிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் தான். இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் ஒவ்வொரு இதுக்கும் இப்படி தானே போட்டோம், நம்ம சீனியர்ஸ் கிராஜுவேஷனுக்கு நாம் இந்த மாதிரி தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு கோட்டும் கேப்பும் வாங்கலான்ட்டு அமௌண்ட் பே பண்ணி அதையும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. பே பண்ணி வாங்கிட்டு ஆடிட்டோரியம் போகலான்னு போகிறப்ப இந்த இடமெல்லாம் எங்களோட மெமரிஸ் அதெல்லாம் பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஆடிட்டோரியமுக்கு போயிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கேப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணின இது இருக்கே, அது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது. நம்மளும் கிராஜுவேட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ லைஃப்பில் பெருசாக சாதித்த மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக எங்கள் டிபார்ட்மெண்ட் இது வந்தது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா லைனாக எங்கள் கேங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. இதில் வந்துட்டு ஒரு 6-7 பேர் லைனாக வருவோம். அட்டனன்ஸ் ஆர்டரே அந்த மாதிரி தான் இருக்கும். போய் அங்கே வாங்குறப்போ ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. அது வரைக்கும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக என்னோடய நேமெல்லாம் வந்து நான் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். இதை கரெக்டாக டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்துட்டு எங்கேயும் போக விடலை. ஏன்னா அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து எல்லாத்தையும் பார்க்குறதுனால என்ன ஆச்சு, எவ்வளோ நாள் லைஃப் எப்படி போகுது அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா காலேஜ் முடிஞ்சோடனே நிறைய லைஃப்பில் வந்துட்டு பார்த்தாச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறையா மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சில பேர் நல்லா வர முடியல. அண்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி மெச்சூரிட்டி வந்த மாதிரி எங்களுக்கே ஒரு ஃபீல். பட் மெச்சூரிட்டிங்கிறது லைஃப்பில் தானே தவிர ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க அந்த பாண்ட் அதெல்லாமே அப்படியே தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாத்தையும் பார்க்குறப்ப. அண்ட் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பேட்ச் ஃபுல்லும் இப்படி ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிவிட்டு இருக்கிறப்போ அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியே வந்தோடனே ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டாக இதுக்கு மேலே எப்போ எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் ஸ்டாஃபு சார் கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட்டிவ். அந்தளவுக்கு எங்களை ஒவ்வொன்றும் பார்த்து பண்ண வைப்பார். அண்ட் சார் கூட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் கேமராவில். கரெக்டாக கேமராமேன் வந்து வாங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்களும் போய் சூப்பராக வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி உட்காந்தா தான் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு போய் நான் முன்னாடியே உட்காந்தாச்சு. அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த சைல்டிஷ் எல்லாம் வெளியே வந்துடுது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரி சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு, போகலினா சீக்கிரம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேயே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. போய் சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா எல்லா மெமரிஸும் மைண்ட்குள்ளே வந்து போயிட்டுருந்தது. அது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னாடி போகாதீங்க, வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா தான் வேணும்னே அவங்க வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தாளுங்க. கேட்டால் நான் அப்படி தான் நிற்பேன் அப்படின்னு வீடியோக்கெலாம் போஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக செல்ஃபி பூத் ஒன்று வச்சுருந்தாங்க கிராஜுவேஷன் டேக்கு. ஸோ அந்த இதில் போய் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே கிராஜுவேஷன் நான் நடக்கிறப்ப எடுத்த கிளிப்பிங்ஸு அண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட எடுத்தது இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் தனியாக சில பிக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்தது தான். இது எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இதில். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் அந்த டே. அண்டு திரும்பவும் நம்ம லைஃப்பில் இவங்களெல்லாம் அடிக்கடி மீட் பண்ண முடியாது. கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே அது அப்படி தானங்க இருக்கும். பாய்ஸ் அப்படி கிடையாது, கேர்ள்ஸ் தான் அது ஒரு வேறு மாதிரி தான். அப்புறம் எல்லோரும் போயிட்டு கோட்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு தனியாக நின்றுட்டு கேண்டிட் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அது ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்டாக எல்லாமே சுடி டாப்பில் தான் வந்திருந்தாங்க. எங்கள் சிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் அதில் எங்கள் கேங் பார்த்திங்கன்னா சாரீ வியர் பண்ணணும் அப்படின்ட்டு
போயிருந்தோம். அப்புறம் எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அந்த டே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹேப்பியா, சூப்பரா போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.